மாட்டை விற்கலான்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடியே வியாபாரி வர சொல்லியிருந்தோம். அவர் வந்து பார்த்துட்டு விலையெல்லாம் பேசி முடிச்சிருந்தார். இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டு போகிறதா சொல்லியிருந்தது. இன்றைக்கி ஆட்டோ வந்திருந்தது. சில மாடெல்லாம் ஆட்டோவில் ஏறுறதுக்கு ரொம்ப பயப்படும். ஆனால் இந்த மாடு அப்படி இல்லை, அசால்ட்டாக ஏறி போய் உள்ளே நின்றுச்சு. நாங்கள் வச்சுருந்ததே ஒரே ஒரு மாடு தான், அதையும் விற்றுட்டோம். இவ்வளோ வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு கட்டுத்தாரையில் மாடு இல்லாமல் இருந்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எங்கள் கட்டுத்தாரையில் மாடு இல்லை. வேறொரு மாடோ கன்றுக்குட்டியோ பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை கொடுத்துட்டோம். கட்டுத்தாரை எம்டியாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாடு கிளம்பி போகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வாழைப்பழத்தோலும் மாதுளம்பழத்தோலெல்லாம் உரித்தோன்னா இந்த மாட்டுக்கு தான் போட்டுட்ருந்தோம். இப்போ திடீர்னு நான் இன்றைக்கி உரிச்சிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் மாட்டுக்கு போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஞாபகமே வந்தது, நம்ம தான் விற்றுட்டோமே அப்படிங்கிறதே. முருங்கை சூப் குடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால முருங்கை தலையை பொரிச்சிட்டு வந்திருந்தேன். சூப் வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதில் இருக்கிற ஆகாத தலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வர டேட்ஸில் வெறும் சுகர் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டேட்ஸ் எடுத்துக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இப்போ அயன் வேணுமே அப்படிங்கிறதுனால டேட்ஸ் திரும்ப வாங்கியிருந்தேன். நார்மல் டேட்ஸில் ஒரு பாக்ஸும் ட்ரையில் ஒரு பாக்ஸும் வாங்கியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நார்மல் டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரை கொஞ்சம் பெட்டராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் அயன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி என்ன ஃபுட் எடுத்துட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.